டெஸ்லா மோட்டார்ஸ் உலகம் முழுக்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பின்னாடி போயிட்டு இருந்தப்போ ஏன் பேட்டரியில ஒரு காரை முழுசா இயங்க வைக்க முடியாதுன்னு ஒருத்தர் யோசிச்சாரு. அதோட பயனா 2003ஆம் ஆண்டு பல முயற்சிகளுக்கு அப்புறம் பேட்டரியிலேயே முழுமையா இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் காரை மார்க் டர்பனிங்கோட உதவியோட டிசைன் பண்றாரு மார்டின் ஏபர்ஹார்ட். அதை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு பினான்சியலா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க டெஸ்லா மோட்டார்ஸ். அப்பதான் அவங்க கூட கை கோக்குறாரு எலன் மஸ்க். 2004ல எலன் மஸ்க் டெஸ்லா கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வளர்ச்சி ரொம்பவே வேகமா போகுது. அதோட விளைவா 2008ல டெஸ்லா மோட்டார்ஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் காரான டெஸ்லா ரோட்ஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது பெர் சார்ஜ்க்கு 245 மைல் டிராவல் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. எலன் மாஸ்கே டெஸ்லாவோட சிஇஓவும் ஆகி அடுத்தடுத்து பல பிரமாண்டமான தயாரிப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்லாவோட இந்த வளர்ச்சியிலிருந்து ஒரு MBA ஸ்டூடெண்டா நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இனோவேட்டிவான ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணாதான் நம்மளால யூனிக்கா அந்த ஃபீல்ட்ல ஷைன் ஆக முடியும். இந்த மாதிரியான பிசினஸ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஈவாஸ் டேலண்ட் பிசினஸ் ஸ்கூலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.